அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்களா, இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்பவே சத்தான மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதுக்கு ஒரு 3/4 கிலோ கிட்ட மத்தி மீன் எடுத்துருக்கோம். இந்த மத்தி மீனில் விட்டமின் டி, விட்டமின் B12, ஒமேகா 3, கால்சியம், அயன், ப்ரோட்டீன் இப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே போகிற அளவுக்கு சக்தி நிறையா இருக்குது. நம்ம இந்த வீடியோ பார்க்கலாமா? கொஞ்சம் புளி 1/4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லா மசிஞ்சு இருக்குது. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி போட்டு நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தேவையான பொருள் பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா முழுசாகவே உரித்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் வெட்டாமல் போட்டோம்னா ஒரு நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் கிட்ட போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வீட்டில் அரைச்சி குழம்புத்தூள் எடுத்துக்கலாம். இது எப்படி பண்ண அடுத்த வீட்டில் சொல்கிறேன். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற வச்ச புளி இருக்குல்ல, அந்த நல்லா கரைச்சி அந்த தண்ணி மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அது நல்லா குழம்புல நல்லா புளிப்பு டேஸ்ட்டுக்காக நல்லா செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புளியே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப புளி ஊற்றினாலும் ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறதுங்களுக்குள்ள நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு அந்த புளியிலே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்ச தக்காளி அதில் கலந்துக்கலாம். அரைச்ச தக்காளி கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா இருக்குல்ல, அதை கலந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் குழம்புத்தூள் அப்படின்னு வரிசை நம்ம எடுத்து வச்ச மசாலா ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலா போட்டு வச்சினோம்ல, அதை நல்லா நம்ம கை விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கலாம். தவா வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆர்எம்எஸ் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இது ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த நல்லெண்ணெய் ரொம்ப நமக்கு நல்லா இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லெண்ணெய் அடுப்பு சூடானோடனே நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த வெந்தய சீரகம் எடுத்து வச்சோம்ல, அதை போட்டு நல்லா அது வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வறுத்து எடுத்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த 10 பல் பூண்டு இருக்குல்ல, அதையும் நல்லா போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு போட்டுட்டு கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். தூவி நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா பொன்னியமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். ஸோ நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம பேசிகிட்டே கேப்பில் இப்போ வெங்காயம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சோம்னா அந்த தக்காளி புளி எல்லாம் அதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் எடுத்து வச்சுட்டு தக்காளியை கொஞ்சமாக எடுத்து பாருங்க நல்லா கொதிக்கிற
இன்னும் கொஞ்சம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வந்து கம்மியாகணும். அந்த அளவுக்கு நல்லா குழம்பு வந்து நம்ம சுண்ட விடணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இன்னுமே நல்லா வந்து ரொம்ப சுண்டி வந்தாதான் அது வந்து நம்ம வந்து மீன் போடுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து நல்லா வந்து நமக்கு சாதா வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மீன் போட்டுக்கலாம். மத்தி மீன் வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம வந்து வீடியோ வந்து யாரும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உடனே லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற சமையல் டிப்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் செய்கிற சமையலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். மீன் போட்டதுக்கப்புறம் திருப்பி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அப்போ தான் மீன் நல்லா வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுக்கூடாது, ஏன்னா அது மத்தி மீன் சீக்கிரம் உடஞ்சிடும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, மீன் நல்லா வந்துடுச்சு. பார்க்கவே செம்ம டேஸ்டியாக செம்ம எண்ணெயாக இருக்குது. இதுதான் இப்படி வந்து நம்ம மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா மத்தி மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா அள்ளி சாப்பிடுவாங்க. நம்ம சாதத்தில் வச்சு பட்டி கொடுக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், மத்தி மீனில் புரோட்டீன், ஒமேகா 3, விட்டமின் டி, விட்டமின் B12, அயன், கால்சியம் இப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த குழம்பு வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வேணாலும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம இறக்க போயிட கொஞ்சமான மீதி வச்சுக்க கொத்தமல்லி தூவி விட்டு நம்ம வந்து குழம்பு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய சமையல் பார்க்க நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.